அனைவருக்கும் வணக்கம். நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு ராசிக்கு உள்ளே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் மெல்ல 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களும் கெடு பலன்களும் கொடுக்கக்கூடியவராக தான் சனி பகவான் இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று சொல்வாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரக்கு செல்கிறார். இதனால் இது வக்ர பயிற்சி. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின்பு அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த மாதம் நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அடுத்து ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். வயிறு பிரச்சனை ஏற்படும், சிறுநீரக பிரச்சனை வரும், கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி தொடர்வதால் விடாது என்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி இருக்குது. எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்ட வேண்டும். தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம். பெரிய விபத்துக்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்பு உள்ளது என்பதால் ஒரு வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்து உள்ளது. சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கடன்களை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024 சனி கும்பத்தில் இருக்கார். இந்த ஆண்டு வேறு எந்த ராசியிலும் பயிற்சி ஆகாது. ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ரம் மற்றும் இயக்கத்தின் அடிப்படையில் 12 ராசிகளையும் பாதிக்கும். 2024ஆம் ஆண்டு சனி தனது சொந்த ராசியான கும்பத்திலையும் அஸ்தமத்திற்கு மற்றும் உதயமாகும். இந்த நேரத்தில் எதிர்மறை மாற்றம் மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது. இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுது. சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக இது நபர் தங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது. சனி பயிற்சி 2024 படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக காணப்படுகிறார். சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார். இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில பயன்படுத்தவும் கற்பிக்கிறார். ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலன்களை பெறுவார். அதே சமயம் கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 கீழ் 9ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனி வருவதால் கும்பம் மற்றும் கர்மாவின் வீட்டில் அதாவது 10ஆம் வீட்டில் நீடிக்கிறார். சனி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கர்ம வீடுகள் இரண்டிற்கும் அதிபதி என்பதால் இந்த சனியின் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் 10ஆம் வீட்டில் சனி பயிற்சி ஆவதால் உங்களுக்கு தோல்வி வெற்றியாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தங்கள் வேலைகளை முழுமையாக பயன்படுத்துவாங்க. தொழில் மற்றும் வியாபார வேலைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் வேலை மற்றும் வேலையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பீங்க. இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் நேரத்தை கடைபிடிப்பதில் சிரமம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதன் பிறகு ஜூன் 2024 முதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம். நவம்பர் 14, 2024 வரை சனி வக்ர நிலையில் இருப்பார். இந்த நேரத்தில் தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு குறைவான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. இத்துடன் இந்த நேரத்தில் நீங்கள் குறைவான திருப்தியை உணரலாம். பிப்ரவரி 11, 2024 முதல் பொதுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வக்ரம் அடைந்து இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழியுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. சிறு சிறு விபத்துகள் ஏற்படலாம். உயர்கல்வி பயில்வர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி வக்ர பயிற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை ஏற்பட போகிறது அப்படின்னே தான் சொல்லப்படுது. சனியின் இந்த வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஒருவருடைய ராசியில் வக்ரமாகும் போது அவர்களுக்கு ஜோதிட ரீதியின்படி ஒவ்வொரு கிரகமே ஒரு சில ராசிகளுக்கு அதிபதியாகும். சனி தற்போது கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் பல ராசியிலும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களுக்கு சனி யோக நிலை மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்குது. ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி பிறக்க போக இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறலாம். அரசு வேலை செய்தால் நீங்கள் பொறுப்புகளுடன் உங்களுக்கு கூடக்கூடியதாக இருக்குது. உங்கள் அணுகல் விரிவடையும். அத்தோடு உங்களுடைய வருமானம் கூடக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். சனி பகவான் என்றாலே அனைவருக்குமே ஒரு வகையான அச்சம்தான். அவர் நீதிமான். அவரின் பரிகார தலமாக திகழ்வது திருநள்ளாறு கோவில். இப்பகுதி முதல்ல தர்பராயணம் என்று அழைப்பாங்க. ஏனென்றால் இங்கு தர்பை அடைந்து வளர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக இங்கு கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தர்பணேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலில் இருக்கும் அம்பிகையின் பெயர் பிரக்னேஸ்வரியாக சொல்லப்படுது. சனி பகவானின் பிடியில் சிக்கியிருந்த நம மகாராஜாவை சிவபெருமான் காப்பாற்றியதால இந்த இடம் நல்லாறு என்று அழைக்கப்பட்டது. சனி பகவானால் ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவில் இருக்கக்கூடிய நம்ம சனி பகவானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய கோவிலில் விஷ்ணு, பிரம்மா, சனி பகவான் மற்றும் பல தெய்வங்கள் இருக்கிறதாகவும் சிவபெருமான், அர்ஜுனன், அகத்தியர் போன்றவர்கள் வழிபட்டுள்ளனாங்க. இறைவன் சுயம்புவாக எழுந்தருளிய கோவிலாக தான் முக்கியமான தலங்களில் இது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சிவபெருமானை வணங்கினால் சனி பகவானால் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் அஷ்டம சனி, கண்ட சனி, மத்திய சனி, ஜென்ம சனி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்வதால் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய சனி பகவானை நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைப்பதாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பு எள், கருப்பு உளுந்து, வெல்லம் ஆகியவற்றை கலந்து நாம் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அரசமரத்தடியில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபட வேண்டும். பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பார்வையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்கள் தானமாக கொடுக்க வேண்டும். பிறகு சனி பகவான் கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயில் நாம் தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.